ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புவிஸ் ஃபுட் நாட்டில் ஒரு ஈஸியான மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு சவ் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இது ஒரு சைடில் வேகிறது கேப்பில் நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்காக தாளிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு 6-7 பல் பூண்டு நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு பூண்டு சேர்க்குறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். 2 தக்காளி சின்ன தக்காளியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு, கரம் மசாலா 2 டீஸ்பூன். இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள், அதனால் தேவையான அளவுக்கு காரமும் இதிலேயே கிடச்சிரும். ஒரு வேளை பேக்கெட்டில் வாங்கின கரம் மசாலா யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் காரம் பத்தாது, அப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன், அவ்வளவுதான். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த 1/4 டம்ளர் தண்ணி போயிருக்காது, ஆனால் வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். அப்போ நம்ம ஓப்பனாக வச்சு தேங்காய் போட்டு ஒரு பெரட்டும்போது நல்லாவே அந்த தண்ணியும் போயிடும், நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். இதை சும்மாவே பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். இப்போது மோர் குழம்புக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பச்சை மிளகாய், அரை மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். எப்பவும் போல் நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்காமல் இந்த தடவை ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது ஷார்ட்கட் மாதிரி. கடலைப்பருப்பு ஊற வைக்க மறந்துட்டால் மோர் குழம்பு செய்கிறதுக்கு கடலை மாவு இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவை நம்ம சவ் ரெடியாக இருக்குது, அது கூட ஆட் பண்ணிடலாம். கூடவே தேங்காய் மிக்சர் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். பொரியல் சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் தூவினா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது, ஆனால் ரொம்ப ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கடையிலேருந்து பசுந்தயிர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு ஆட் பண்ணிடலாம். இந்தளவுக்கு கொதிச்சா போதும். மோர் குழம்புக்கு இந்த அளவுக்கு தான் கொதிக்கணும், இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பும் ஆட் பண்ணிவிட்டேன், மோர் குழம்பு ரெடி. இப்போ மாடிக்கு போயிட்டு கருவேப்பிலை பறிக்கலான்னு போயிருக்கேன். கருவேப்பிலை எப்பவுமே கீழேருந்து கிள்ளினோம்னா நம்மளுக்கு மேலே இருக்க தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெஞ்சு தலையாக இருக்கும், கீழே முத்தினதாக இருக்கும். அதனால் நம்ம செடி ஈவனாக நல்ல தலையோடு மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்ற செடிங்களே அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நான் கீழே வந்துட்டேன். இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு, நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம பறிச்சிட்டு வந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் விதையை நீக்கிட்டு தான் நான் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் மோர் குழம்பு காரம் இல்லாமல் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். 2 வரமிளகாயை அதையே இல்லாமல் ஆட் பண்ணிட்டேன். இதை தாளிச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிவிட்டேன், அவ்வளவுதான். இப்போ இது மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி. இது கூடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இது கூட அந்த மோர் மிளகா தான் ஹைலைட்டே. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு நான் இப்போ ஒரு புது ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மேலே நல்லா பொனித்தெளி மாதிரி தூக்கி போட்டுட்டு அதுக்கு கீழே ஜடை பின்னி கீழே ஒரு பேண்ட் போட்டுறது. இப்படி போடும்போது நம்மளுக்கு ஸ்வெட் ஆகாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. சப்ஸ்கிரைப் புவிஸ் ஃபுட் நாட்.